வெல்கம் டு சின்ன புள்ளப்பா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கணும். மேல் தோல் சீவுனா இந்த மாதிரி ஒயிட்டாக கிடைக்கும். அதை சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ பார்த்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீஸையும் இந்த மாதிரி தின்னாக சின்னதாக நீல வாக்கில் ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பொரியும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஒரு 1/2 டம்ளர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்ச ஸ்லைசஸை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பேட்சாக போட்டுக்கலாம். 1 பேட்ச் போடும்போது 1 or 1 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய்லாம் எதுவும் தெரிக்காது, ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் ப்ரௌன் கலரில் கார்னர்லலாம் வந்திருக்கும். அப்போ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் வாட்டர் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கலக்கி விட்டுடலாம். இப்போ நமக்கு சுவையான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி.